ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய திருமணமானது சரியாக அமையாவிட்டால் அவரின் வாழ்க்கையே நரகமாகிவிடும். ஏனெனில் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று கூறுவார்கள். எனவே திருமணம் செய்யும் முன் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வரப்போகிற பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பெரும்பாலான ஆண்கள் திருமணம் செய்ய விரும்புவது அழகான பெண்களைத்தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது அனைத்து தருணங்களிலும் சரியாக இருக்காது. அழகான பெண் நம் வாழ்க்கையையும் அழகாக மாற்றுவாள் என ஒரு ஆண் நினைப்பான் எனில் அவன் ஏமாற்றம் அடையவே அதிக வாய்ப்புகள் உள்ளது. எனவே அழகான பெண்ணை காட்டிலும் அறிவான குணமான பெண்ணே உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுவாள். ஒரு பெண் வெளித்தோற்றத்திற்கு அழகாக இருந்தாலும் செயலளவில் முரட்டுத்தனமாகவும் அருவருக்கும் படியும் நடந்து கொண்டால் அந்த பெண்ணை நிச்சயம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அந்த பெண் தான் விரும்பும் எதையும் தன் கணவனை செய்ய வைத்து விடுவாள். ஒரு அழகான பெண் மோசமான இயல்பை கொண்டிருந்தால் நிச்சயம் அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவள் தன் தேவைக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வாள், கணவனையும் செய்ய தூண்டுவாள். இப்படிப்பட்ட பெண் உங்களுக்கு வாழும்போதே நரகத்தை வழங்குவாள். பொய் கூறுவது மிகப்பெரிய குற்றமல்ல. ஆனால் பிறர் பாதிக்கும்படி பொய் கூறுவது நிச்சயம் மன்னிக்க முடியாத குற்றம்தான். அதிகம் பொய் கூறும் பெண் அதனை தன் கணவனுக்கு எதிராகவே பயன்படுத்துவாள். அப்படிப்பட்ட பெண்ணை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள நினைக்காதீர்கள். ஏனெனில் அவளால் உங்கள் குடும்பமே நிலை குலையும் நிலை ஏற்படலாம். எந்த ஒரு பெண் தன் குடும்பத்தின் மீது அன்பும் விசுவாசமும் இன்றி இருக்கிறாளோ அவள் தன் கணவனுக்கும் விசுவாசமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவள் எளிதில் தன் கணவருக்கு துரோகம் செய்யக்கூடியவள். அப்படிப்பட்ட பெண்ணை எப்போதும் திருமணம் செய்யாதீர்கள். எந்த ஒரு பெண் வீட்டு வேலைகளை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாளோ அவள் திருமணம் செய்ய தகுதியற்றவளாகிறாள். இன்றைய தலைமுறையில் பல விவாதங்களுக்கு உட்பட்டதுதான். எனினும் ஒரு பெண் குறைந்தபட்ச வீட்டு வேலைகளை பற்றியாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கக்கூடும். கடவுள் நம்பிக்கையோ அல்லது பக்தியோ இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. சந்தேகம் என்பது பெண்களின் பிறவி குணம் என்று கூறுவார்கள். அது உண்மையும் கூட. குறைந்த அளவு சந்தேகமும் சின்ன பொறாமையும் அழகான உறவிற்கு முக்கியம்தான். ஆனால் இவை இரண்டும் எல்லை மீறும் போது அது உறவிற்குள் சிக்கல்களைத்தான் ஏற்படுத்தும். குறிப்பாக ஒரு பெண் அதிக சந்தேக குணமும் குத்திக்காட்டும் பேசும் பழக்கமும் உள்ளவளெனில் அவளை நிச்சயம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாத பெண்ணையும் நாகரிகம் என்ற பெயரில் ஆடைகளை அரைகுறையாக உடுத்தும் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நரகமாகும். இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் என் தனிப்பட்ட கருத்தல்ல. சாணக்கியர் கூறிய நீதி எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதில் பல விஷயங்கள் விவாதத்திற்கு உட்பட்டதுதான் என்றாலும் சில விஷயங்களை பெண்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பெண்கள் பொறுமையுடனும் பக்தியுடனும் அன்புடனும் நடந்து கொண்டால் அவர்களது வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கமாகும். உங்களது அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்பது என் காதுகளில் கேட்கிறது. இனிவரும் பதிவுகளில் அதை பற்றியும் நாம் பார்ப்போம். இப்போது நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல. ஏன் இதை நான் இருமுறை குறிப்பிட்டுள்ளேன் என்றால் நிச்சயமாக இந்த பதிவிற்கு நிறைய எதிர்ப்புகளும் வரும்,
நிறைய தவறான கமெண்ட்களும் வரும். இந்த பதிவு என்பது இந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நரகமாகும், ஆண்களுக்கு மட்டுமல்ல அந்த பெண்களுக்கும் கூட. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல தகவலாக இருக்கும்.